ஒரு சிறிய கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்தார்கள். சின்னவன் ரிஷட் ஜோஃபின். அவனுக்கு மருத்துவராகி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது கனவு. பெரியவன் ரிச்சர்ட் ஜோகன். அவனுக்கு நாட்டை பாதுகாக்கும் வீரராக வேண்டும் என்ற ஆசை. அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் ரிஷட் ஜோஃபின் தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மனித உடலமைப்பை பற்றி படிப்பான். அதே சமயம் ரிச்சர்ட் ஜோகன் மைதானத்தில் ஓடி பயிற்சி செய்வான். நாம் இருவரும் வேறு வழியில் போனாலும் ஒரே இலக்குதான், மக்களுக்கு உதவுவது என்று ரிச்சர்ட் ஜோகன் சொல்வான். ஆம் அண்ணா, நீ நாட்டை காப்பாற்றுவாய், நான் உயிர்களை காப்பாற்றுவேன் என்று ரிஷட் ஜோஃபின் பெருமையாக பதிலளிப்பான். ஆண்டுகள் கடந்து போயின. ரிஷட் ஜோஃபின் ஒரு நல்ல மருத்துவராக ஆனான். ரிச்சர்ட் ஜோகன் ஒரு தைரியமான இராணுவ வீரராக ஆனான். ஒரு நாள் எல்லை பகுதியில் நடந்த ஒரு விபத்தில் பலர் காயமடைந்தார்கள். அந்த இடத்திற்கு மருத்துவராக ரிஷட் ஜோஃபின் அனுப்பப்பட்டான். அங்கே காயமடைந்த வீரர்களில் ஒருவன் ரிச்சர்ட் ஜோகன் தான். ரிஷட் ஜோஃபின் உடனே அவனை பார்த்து சிகிச்சை அளித்தான். சில நிமிடங்கள் பதட்டமாக இருந்தபோதும் இறுதியில் ரிச்சர்ட் ஜோகன் பாதுகாப்பாக மீண்டான். கண்களில் கண்ணீர் வந்தபடி ரிச்சர்ட் ஜோகன் சொன்னான், ரிஷான், இன்று நீ என்னை காப்பாத்தினாய். ரிஷட் ஜோஃபின் சிரித்துக்கொண்டு, நாம் இருவரும் நம்முடைய கனவுகளை நிறைவேற்றியிருக்கிறோம் என்றான். அன்று முதல் அந்த கிராமம் முழுவதும் அந்த 2 சகோதரர்களை பற்றி பெருமையாக பேசத் தொடங்கியது. ஒருவர் உயிரை காப்பாற்றும் மருத்துவர், மற்றொருவர் நாட்டை காக்கும் வீரர்.